தொகையில் 10 லட்சம் பேரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமான அப்டேட் வந்துவிட்டது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தும், ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த முக்கிய அப்டேட் இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களின் மனுக்கள் தொடர்பான அப்டேட்கள் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் வெகு சிறப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தை புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடர்வதாக அறிவித்தார். மேலும் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியின்படி எதிர்வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்துவது குறித்து முதல்வர் விஜய் அதிரடி அறிவிப்பு வெளியிட்ட திட்டம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அதாவது தமிழ்நாடு முதல்வர் விஜய் தலைமையிலான புதிய அரசு தனது தேர்தல் வாக்குறுதியான ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகையை அமல்படுத்த தீவிர ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் தாவேக தலைமையிலான புதிய அரசு பட்ஜெட் அறிவிப்பில் ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க திட்டமிட்டுள்ளது. முந்தைய திமுக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தற்போது மதிப்புமிகு மகளிர் திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஜூன் 22ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தை அமல்படுத்தினால் மாநில அரசுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 39,000 கோடி வரை செலவாகும். மாதத்திற்கு ரூபாய் 1000 வீதம் வழங்கவே அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் 15,600 கோடி செலவாகும். ஆகையால் ரூபாய் 2500 உயர்ந்தால் ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் 1500 கூடுதல் செலவாகும். இதன் மூலம் அரசின் மொத்த நிதி சுமை ஆண்டுக்கு 39,000 கோடியாக உயரும். ஆகையால் 1.15 கோடி பயனாளிகளுடன் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் பின்னர் புதிதாக 17 லட்சம் விண்ணப்பதாரர்கள் சேர்க்கப்பட்டு மொத்த பயனாளிகளின் எண்ணிக்கை பொறுத்தவரை 1.31 கோடியாக உயர்ந்துள்ளது. நிராகரிக்கப்பட்டவர்களின் சுமார் 11.85 லட்சம் பேர் மேல்முறையீடு செய்தனர். அவர்களின் 1.40 லட்சம் பேர் மனுக்கள் மட்டுமே ஏற்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் பேர் மகளிர் உரிமை தொகைக்காக காத்திருக்கின்றனர். ஆகையால் இனி வருகிற நாட்களில் அடுத்தடுத்த என்னென்ன புதிய அப்டேட்ஸ், அதே சமயம் ஜூன் 22ஆம் தேதி அன்று மகளிர் உரிமை தொகையில் ரூபாய் 2500 உங்க அக்கௌண்ட்டில் வரப்போகிறதா இல்லையாங்கிறத இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அறிவிக்கப்படும். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் மகளிர் உரிமை தொகையில் புதிய விண்ணப்பங்கள் ஏற்கப்படுமா என்று இங்கே பார்ப்போம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. தமிழ்நாட்டில் மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டமானது அமலில் இருக்கிறது. கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்திற்கு பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இந்த திட்டமானது முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சியிலும் தொடர்கிறது. இதன்படி விஜய் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக கடந்த மே 15ஆம் தேதி மகளிருக்கு ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டது. இதனால் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஏற்கனவே பலமுறை விண்ணப்பித்தும் சில பெண்களின் விண்ணப்பம் மட்டும் ஒரு சில காரணங்களுக்காக தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கும் விதமாக வட்டாட்சியர் அலுவலகங்களில் மகளிர் குறை தீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த முகாமில் முதன்முறையாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும் பெண்களும் விண்ணப்பிக்கலாமா, அப்படி விண்ணப்பித்தால் அவர்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற சந்தேகம் சில பெண்களுக்கு உண்டு. அந்த சந்தேகத்திற்கு விடையளிக்கும் விதமாக திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டத்தில் பணியாற்றும் தாசில்தார் பதிலளித்துள்ளார். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதாவது திருவள்ளூர் மாவட்டம்
கும்மிடிப்பூண்டி வட்டத்தைச் சேர்ந்த கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு ரேஷன் கார்டு விண்ணப்பம், பட்டா மாறுதல், மகளிர் உரிமை தொகை, பிறப்பு இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு அரசு சேவைகளை ஒரே இடத்தில் வழங்கிடும் மக்கள் குறைதீர்ப்பு ஆணையம் எனும் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஜூன் 1ஆம் தேதி தொடங்கிய இந்த முகாம் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை தினம் தவிர்த்து 10 நாட்களுக்கு ஜூன் 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளிலும் சில குறிப்பிட்ட கிராமங்களை சேர்ந்தவர்கள் மட்டுமே இதில் பங்கேற்கும் படிகால அட்டவணையும் வெளியாகியுள்ளது. இந்த 10 நாட்கள் முகாமில் கும்மிடிப்பூண்டி வட்டத்தில் உள்ள அனைத்து கிராம பெண்களும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாளில் தாசில்தார் அலுவலகத்திற்கு நேரில் வந்து தங்களுக்கான சேவையை பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டது. இது தொடர்பான அனைத்து கிராம மக்களும் ஆட்டோவில் ஒலிபெருக்கியை பொருத்தி அந்தந்த கிராமத்திற்கான தேதியும் அறிவிக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அதன்படி பார்க்க போனால் கிராம மக்கள் உரிமை தொகைக்கு இந்த சொல்லப்பட்டுள்ள கிராம மக்கள் உரிமை தொகைக்கு ஏற்கனவே விண்ணப்பித்து வராதவர்கள் உட்பட புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கும் தாசில்தார் அலுவலகத்திற்கு வருகை தந்தன. அதிகாரிகளின் ஒளிகாட்டுதல் படி மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப படிவத்தோடு ரேஷன் கார்டு மற்றும் ஆதார அட்டை நகல்களை பெண்கள் சமர்ப்பித்தன. இது ஜனபந்தி முகாம் என்பதால் அன்றைய தினம் ஒதுக்கப்பட்ட கிராமங்களில் கிராம நிர்வாக அலுவலர் அதாவது VAO உட்பட தாசில்தாரும் வந்திருந்தனர். விண்ணப்ப படிவத்தை பெண்கள் சமர்ப்பிக்கும் போது நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பித்து உள்ளீர்களா அல்லது இதுதான் முதன்முறையா என கேட்கப்பட்டது. அதன் ஒரு சில பெண்கள் இப்போதுதான் புதிய ரேஷன் கார்டு வந்தது, நாங்கள் மகளிர் விண்ணப்ப தொகைக்கு முதன்முறையாக விண்ணப்பிக்கிறோம் என்றன. புதிய விண்ணப்பங்கள் குறித்து கும்மிடிப்பூண்டி தாசில்தார் கூறுகையில் மகளிர் உரிமை தொகைக்கு முதன்முறையாக விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்யும்படி புதிய அரசிடமிருந்து எந்த ஒரு உத்தரவும் இதுவரை வரவில்லை. ஆகையால் உங்கள் விண்ணப்பங்கள் தற்போதைக்கு பரிசீலனை செய்ய முடியாது. இருப்பினும் உங்கள் விண்ணப்பங்களை அப்படியே வைத்து கொள்கிறோம். தமிழக அரசிடமிருந்து புதிய முதன்முறை விண்ணப்பங்களை பரிசீலனை செய்ய உத்தரவு வந்த பிறகு இந்த விண்ணப்பங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பரிசீலனை செய்வோம் என கும்மிடிப்பூண்டி தாசில்தார் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு விரைவில் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளது. இந்த பட்ஜெட்டில் தேர்தல் வாக்குறுதிப்படி மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறார்கள். தற்போதைய சூழலில் ஆயிரக்கணக்கான ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளது. இந்த வகையில் இந்த விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு ரேஷன் கார்டு வந்துவிட்டால் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்க போகும் பெண்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை மிகவும் உயரும் என கணிக்கப்படுகிறது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான செய்திகளை போடுறோம். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் இந்த நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.